திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள எல்ஆர்ஜி அரசு பெண்கள் கலைக்கல்லூரி பாதுகாப்பு மையத்தில் சிசிடிவி கேமராக்களின் நேரம் 2 மணி நேரம் பின்னோக்கி ஓடிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தகவல் அறிந்த திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணீஷ் இன்று காலை வாக்கு எண்ணும் மையத்தில் நேரடி ஆய்வில் ஈடுபட்டார். எனினும் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பில் உள்ள நிலையில் இன்று அதிகாலை 4 மணி முதல் கேமராக்களில் பதிவான நேரம் திடீரென மாறி 2 மணி நேரம் பின்னோக்கி ஓடுவது போன்ற வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இதுகுறித்து புகார் தெரிவித்துள்ள பாஜக மற்றும் தமிழக வெற்றிக் கழக முகவர்கள் நேற்று இரவு 2 மணி நேரம் இணையதள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அப்போது கேமராக்களும் வேலை செய்யவில்லை. இது வாக்கு இயந்திரங்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளனர். கேமராக்கள் நிறுத்தப்படாமல் நேரம் தானாக பின்னோக்கி செல்ல வாய்ப்பில்லை என்றும் இதுகுறித்து முறையான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆய்விற்கு பின் விளக்கமளித்த மாவட்ட ஆட்சியர் மணீஷ், நேற்று இரவு நான் நேரில் ஆய்வு செய்தபோது அனைத்தும் சரியாகவே இருந்தது. தற்போது ஏற்பட்டுள்ள குளறுபடி என்பது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேரம் மட்டும் 2 மணி நேரம் பின்னோக்கி சென்றுள்ளது. மற்றபடி இயந்திரங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏதுமில்லை என தெரிவித்துள்ளார். இருப்பினும் தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும் நாட்கள் உள்ள நிலையில் மிக முக்கியமான பாதுகாப்பு மையத்தில் ஏற்பட்டுள்ள இந்த தொழில்நுட்ப கோளாறு அரசியல் கட்சியினரிடையே பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி தற்போது கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 7:36 ஆச்சு. ஆனால் இதில் காட்டிருக்க டைம் பார்த்தீங்கன்னா 5:07 தான் காட்டுது. இது ஏன் இந்த மாதிரின்னு சொல்லி அதிகாரிகிட்ட கேட்டால் அது அப்படி தான் வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு இது ஏதாவது பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா இது எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. இதில் ஏதோ குளறுபடி நடக்கிறதா நாங்கள் சந்தேகப்படுறோம். இது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். இதற்குண்டான அதிகாரிகள் சரியாக பொறுப்பாக பதிலளித்து இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இது பார்த்தோம்னா திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமல்லங்க, எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் இதாக வச்சுருக்காங்க. காங்கயம், மடத்துக்குளம், தாராபுரம், இந்த மாதிரி 8 சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான பகுதியும் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே டைம் வந்து தவறாக தான் ஓடிட்டு இருக்குது. கேட்டால் சரியான முறையான பதில் இங்கே இல்லை. இதை உடனடியாக சரி செய்து தேர்தல் முறையாக நடப்பதற்கு தேர்தல் கமிஷன் ஒத்துழைப்பு தர வேண்டும்.